நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2.9 கிலோவாட் பேட்டரி உள்ள வெஹிக்கிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 3.7 கிலோவாட் பேட்டரியோட ரேஞ்ச் டெஸ்ட் பார்த்துருப்போம். இன்றைக்கி 2.9 கிலோவாட்டோட ரேஞ்ச் டெஸ்ட் பார்ப்போம். இப்போது இந்த வண்டியில் பேட்டரி வந்து இங்கே தான் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம 2.9 3.7 கிலோவாட் நம்ம எந்த வண்டி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அவங்க ஜஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2024 வாங்கின வண்டிக்கெலாம் வந்து அவங்க ஹெச்ஆர் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஹெச்ஆர்னா ஹை ரேஞ்ச், எல்ஆர்னா லோ ரேஞ்ச். அந்த பேட்சை தவிர நம்மளால் இந்த பேட்டரியை பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ இந்த பேட்டரி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஷேப்பு. ஸோ உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பேட்டரி வந்து உண்மையாகவே 3.7 இல்லை 2.9 அப்படின்னு சொல்லிட்டு மேபி இந்த ரேஞ்ச் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வேப் மோடில் எனக்கு 65 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கொடுக்கும் வேப் மோடில் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நான் வச்சிருக்க 3.7 கிலோவாட் பேட்டரி உள்ள வண்டியும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமும் 65 அதுக்குள்ளே தான் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ என் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் எல்லாம் காமிக்காது. 100%லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும். அதனால வந்து என்னால் ரேஞ்ச் வந்து என்னால் கிலோமீட்டரில் தான் கால்குலேட் பண்ண முடியும், எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம், எப்போ டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வண்டியில் நம்ம டெஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ கரண்ட் ரைடு வந்து 0 இருக்கு கீழே கிலோமீட்டர். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி ரேஞ்ச் டெஸ்ட்டு நான் 3.7 கிலோவாட் பேட்டரி உள்ள வண்டியை என்னோட வண்டியில் நான் செக் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன் வீடியோ. ஸோ இப்போ இந்த 2.9 நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா ஒரே டைமில் 2 வண்டி நம்மக்கிட்ட இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரேஞ்ச் டெஸ்ட்டை பண்ணிடலாம். இப்போ பார்த்துருவோம். இப்போ 65 கிலோமீட்டர் போகுன்னு போட்டிருக்கு. நம்ம 100 to 50% வந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கு நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா திடீர்னு ரோட்டில் நின்றுடும். ஏற்கனவே எனக்கு அந்த மாதிரி நின்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி நின்றுச்சுன்னா கஷ்டம். அதனால் 50% வரைக்கும் நம்ம செக் பண்ணுவோம். அடுத்த 50% அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். அப்போது நமக்கு ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்கும்ன்றது தெரிஞ்சிடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த 100% இருக்கு. 65 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு காமிக்குது. கரண்ட் ரைடும் வந்து 1 மீட்டர் ஓட்டி இருக்குன்னு காமிக்குது. சாரி 100 மீட்டர். ஃபுல்லாக வந்து வேப் மோட்லேயே தான் ஓட்ட போகிறோம். ஏன்னா ரோட்லேயே நம்ம ஸ்ட்ரீட்குள்ளேயே ட்ரைவ் பண்ணோன்னா ஸ்லோவாக தான் போக முடியும். நம்ம இப்போ பைபாஸில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் 3.7 கிலோவாட் பேட்டரி வெஹிக்கிளும் நம்ம அப்படி தான் செக் பண்ணோம். நம்ம ஏத்தரில் நான் சர்வீஸ்க்கு விட்டு பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆகுது. என் வண்டி இன்னும் வந்து டிஸ்பிளே மாற்றி கொடுக்காம ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்கிட்ட பெங்களூர் ஏத்தர் டீம்லேருந்து பேசுகிறாங்க. என்ன ப்ராப்ளம் மறுபடியும் கேட்குறாங்க. என்ன ப்ராப்ளம்ட்டு நான் ஆல்ரெடி வந்து வீடியோ எல்லாம் ஃபோட்டோ எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். 4 மாதமாக நான் அவங்கக்கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப ஃபோன் பண்ணிட்டு எங்ககிட்ட ப்ராப்ளம் எதுவும் கண்டுபிடிக்க முடியல, ப்ராப்ளம் தெரியல. ப்ராப்ளம் அதுதாங்க, எப்பயாவது ஒரு தடவை தாங்க ப்ராப்ளம் வரும். வரும்போதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்ருக்கேன். திரும்ப எப்போ வரும்னு என்கிட்டே கேட்குறீங்க. அப்போ எதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் வாங்கினீங்கன்னு கேட்டால், சரி நான் சர்வீஸ் சென்டர் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் 1 வாரமாக என் வண்டி சர்வீஸ் சென்டரில் இருக்குது. இன்னும் டயக்னோஸ் பண்ணி சால்வ் பண்ணலை. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஆக்சிலேட்டரில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது லீஸ்ட்டாக என்ன மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் மைலேஜ் யார் வேணால் சொல்லலாம், இவ்வளோ கொடுக்கும் அவ்வளோ கொடுக்கும். நம்ம திருப்பதி மலை ஏறிட்டு இறங்கும் போது நீங்கள் அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்தாவும் கொடுக்கலாம், வண்டி போயிட்டே தான் இருக்கும். அப்போ நல்லா மைலேஜ் கொடுத்து நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்து அதை ஃபுல் பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக 50% நம்ம வந்து பேட்டரி ட்ரைன் பண்ணதுக்கு 27.5 மைலேஜ் வந்திருக்கு. அப்போது 55 மைலேஜ் வரும். இவங்க பேக் மோடில் ட்ரைவ் பண்ணால் 65ன்னு காமிக்கிறாங்க இல்லையா, அது 65 கூட கிடையாது, 55 தான். 27.5 50%னா அப்போது 100%க்கு 55 தான் வரும். அதுலேயும் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போது இந்த ஸ்பீடில் நம்ம ட்ரைவ் பண்ணோம், இது வந்து பேட்டரி அதிகமாக பேக்கப் இருக்க வரைக்கும் தான் இந்த ஸ்பீட் போகும். ஸோ நீங்கள் 20 கீழே போனால் வேறு ஸ்பீட் போகும், 10 கீழே போனால் வேறு ஸ்பீட் போகும். அது ரொம்ப கம்மியாக போகும். 5 கீழே போனால் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க.